ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விம்மிங் பூல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழியை தோண்ட ஆரம்பிச்சிடுவோம். குழி வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு தான். ஃபுல்லாகவே குழி நல்லா கொஞ்சம் சுற்றி பறிச்சுட்டு அப்படியே நம்ம மேக் பண்ணிட வேண்டியான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட அந்தளவுக்கு நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போதுமான இது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பாய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குனாலும் லாக்டவுனில் இருக்குது. அதனால் நமக்கு கிடைச்சதை எடுத்து ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணியாச்சு. அதுவும் போக இது வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண், அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து கலர் கொஞ்சம் மங்கும். இதே நீங்கள் ஒரு செவல் மண்ணில் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணோம்னா கூட அது செவல் கலரில் ஆகிடும். அதுக்கு வந்து பாய் ஃபுல்லாக பாய் போட்டிங்கன்னா நல்லா தண்ணி வந்து கலர் வந்து புது தண்ணி மாதிரி அப்படியே இருக்கும். அது நம்ம இல்லை, அதனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கி. இதுதான் மண்ணை கிளறி வச்சுருக்கு. இவ்வளோ நேரம் நான் தோண்டி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த பாருங்கள் டைல்ஸ், பழைய டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சும்மா ஒரு இதுக்காண்டி போட்டு வச்சுருக்கு. ஏன்னா இது வந்து கரிசல் மண்ணிலே மேலே டைல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். கல்லும் டைல்ஸ் கல்லும் இவ்வளோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயின்னா நம்ம இந்த சாக்கு பையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக விட்டு பார்த்துடலாம். மோட்டரெல்லாம் ஆன் பண்ணிட்டேன். மோட்டரில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு கொஞ்சம். ஏன்னா இது கம்ப்ரஸ் மோட்டர்னால கொஞ்சம் லேட்டாக வரும். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிடுறேன். இப்போ வாட்டரை நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ முகம் அந்தளவுக்கு ஏன் வரலன்னா, நான் பண்ணது வீடியோ எடுக்கிறது நான் ஒரு ஆள் தான், பக்கத்தில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஏன்னா லாக்டவுன் டயத்தில் யாருமே உள்ளே வரமாட்டாங்க. அதனால தான் நான் ஒரே ஆளாக பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டுட்டு அடுத்த ஒரு வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. தண்ணியை விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. உங்களுக்கு இப்போ அப்படியே ரவுண்ட் அடியா முங்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சு இந்த வரைக்கும் வரணும். அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும்.